Hello friends, welcome to Venki Tech channel. இந்த வீடியோல சிங்கப்பூருக்கு நீங்க ஒரு ஃபுட் கம்பெனிக்கோ அல்லது ஒரு ஹோட்டலுக்கோ வேலைக்கு வர்றீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு ஃபுட் சேஃப்டி கோர்ஸ் வந்துட்டு முடிச்சாகணும். சோ அந்த ஃபுட் சேஃப்டி கோர்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னமும் நம்ம வெங்கி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ என்டிஎஸ் பெர்மிட்னா என்ன, அந்த வேலைக்கு எப்படி செலக்ட் ஆகுது, சோ அதுக்கப்புறம் சிங்கப்பூர் வந்ததுக்கு அப்புறம் ரூம் எப்படி தேடுறது, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். சோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்துட்டு நீங்க ஒரு ஹோட்டல் வேலைக்கோ அல்லது ஒரு ஃபுட் ஃபேக்டரி ஃபுட் ப்ராசஸிங் ஒர்க்கர் அந்த வேலைக்கு வர்றீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஃபுட் ப்ராசஸிங் ஒர்க்கர் வேலைக்கு எப்படி வர்றது அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கீங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வேலைகளுக்கு வர்றீங்க அப்படின்னா ஃபுட் சேஃப்டி கோர்ஸ் வந்துட்டு முடிச்சாகணும். ஃபுட் சேஃப்டி கோர்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஃபுட் கம்பெனிக்கு தான் வர்றீங்க அப்படிங்கிறப்ப நீங்க வந்துட்டு ஃபுட்டை வந்து உங்க கையினால தான் ஹேண்டில் பண்ண போறீங்க. ஸோ ஃபுட்டு உங்க கையில் ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு அந்த ஃபுட்டை வந்து ஹைஜீனா வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ சேஃப்டியா வந்து அந்த ஃபுட்டை வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம எந்த ஒரு பாய்சன் ஆயிடாம நல்ல விதமா ஒரு பேக் பண்ணி அனுப்பணும். ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி நல்லபடியா சேஃப்டியா வந்துட்டு ஹைஜீனா அனுப்புறது, எப்படி பேக் பண்ணி எப்படி டெலிவரி பண்றது அப்படிங்கறத கத்துக்கிறதுக்காக இந்த கோர்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸ் நீங்க போறீங்க அப்படின்னா உங்க கம்பெனியே வந்துட்டு உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ கம்பெனி என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு பக்கத்துல எங்க இந்த கோர்ஸ் சொல்லித்தராங்களோ அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு ரேட் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, $150 to $160 வரும்னு நினைக்கிறேன் இந்த கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸோட எத்தனை நாள் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு நாள் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம போற கிளாஸ் வந்துட்டு பேசிக் ஃபுட் சேஃப்டி பேசிக் கோர்ஸ். ஸோ ஓகேங்களா, அதனால இந்த கிளாஸ் வந்துட்டு ஒரே ஒரு நாள் போனா போதும். இப்போ வந்துட்டு நம்ம கம்பெனி வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்போ புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிடிஎஃப் காப்பி கொடுத்துருவாங்க. அந்த அட்ரஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கிளாஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா திங்கள்ல இருந்து வெள்ளி இந்த மாதிரி தேதிக்குள்ள தான், இந்த மாதிரி கிழமைகளுக்குள்ள தான் உங்களுக்கு கிளாஸ் போட்டு கொடுப்பாங்க. ஸோ ஓகேங்களா, அந்த நாள் வந்துட்டு உங்களுக்கு லீவு கொடுத்து கம்பெனி வந்துட்டு பேசிக் சம்பளம் கொடுத்துரும். அது பிரச்சனை இல்லை. ஸோ நீங்க அந்த கிளாஸுக்கு இப்போ ஒரு கிளாஸ் டைம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9 to 5 மணி, அதாவது 8 மணி நேரம் கிளாஸ்ங்கிற மாதிரி கணக்கு இருக்கும். ஸோ 9 மணிக்கு கிளாஸ் அப்படின்னா நம்ம 8:30 நம்ம வந்துட்டு ஸ்பாட்டுக்கு போயிடணும். ஸோ போகும்போது என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கையில வந்து பாஸ்போர்ட் எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு உங்க போன்ல வந்துட்டு சிங்க் பாஸ் வந்துட்டு ஆக்டிவ்ல இருக்கணும். அதனால சிங்க் பாஸ் வந்துட்டு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எம்ஓஎம் தம்ப் பிரிண்ட் வைக்க போவோம் இல்லைங்களா, அங்க வந்துட்டு உங்களுக்கு சிங்க் பாஸ் வந்துட்டு ஓபன் பண்ணி கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இந்த சிங்க் பாஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்கானுங்கிறத பாத்துக்கோங்க. இதை மட்டும் எடுத்துட்டு நீங்க வந்துட்டு கிளாஸுக்கு போயிருங்க. மற்றபடி சேஃப்டி பூட்டு ஷூ அதெல்லாம் போடணுமான்னு கேட்டீங்கன்னா அவசியம் கிடையாது. நீங்க செப்பல் கூட போட்டுக்கிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளவுதான். ஃபார்மல் ஷர்ட் பேண்ட் போட்டுட்டு நீங்க கிளாஸுக்கு 8:30 போயிருங்க. போயிட்டீங்க அப்படின்னா அங்க போனதுக்கு அப்புறம் உங்க பாஸ்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அட்டண்டன்ஸ் வந்துட்டு ஆமா இந்த ஒர்க்கர் வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஆன்லைன்ல வந்து அட்டண்டன்ஸ் போடுவாங்க. ஸோ ஓகேங்களா, ஆன்லைன்ல 9 மணிக்கு அட்டண்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவங்க 9 மணிக்கு போட்டு விட்டுருவாங்க. போட்டுட்டு உள்ள போனீங்கன்னா கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அங்க ஒருத்தர் உங்களுக்கு கிளாஸ் சொல்லி நடத்துறவர் இருப்பாரு. அவர் வந்து ப்ரொஜெக்டருக்கு முன்னாடி ப்ரொஜெக்டரை வச்சு ஸ்லைடா போட்டு அதுல பாடம் நடத்த ஆரம்பிச்சிருவாரு. அதுல என்ன நடத்துவாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஹோட்டல் வேலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த ஹோட்டல்ல எப்படி கறி இந்த வெஜிடபிள் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, அதை வந்துட்டு கட் பண்ணுவாங்க, அதை வந்துட்டு சமைப்பாங்க அப்படின்னு இல்லையா, சமைப்பாங்கல்ல, அதை வந்துட்டு எப்படி பாதுகாப்பா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிருவாரு. அதே மாதிரி ஒரு ஃபுட் ஃபேக்டரிக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு என்னென்ன கிளவுஸ் போட்டுக்கணும், அப்புறம் வந்துட்டு சேஃப்டி இந்த ஷூஸ் போட்டுக்கணும், அப்புறம் வந்துட்டு கைகள் எப்படி கழுவணும், ஒரு வேலை செஞ்சதுக்கு அப்புறம் கையை எப்படி கழுவணும், ஒரு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி கையில கழுவிட்டு போகணும், அந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்து கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிருவாரு. ஸோ இந்த கிளாஸ் அவர் வாட்டுக்கு அந்த மாதிரி நடத்திக்கிட்டே இருப்பார் இங்கிலீஷ்ல. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு ஒரு பிரேக் விட்டுருவாரு. ஸோ ஒரு 15 நிமிஷம் நீங்க பிரேக் போயிட்டு திரும்ப வந்தீங்க அப்படின்னா திரும்ப அட்டண்டன்ஸ் வந்துட்டு அந்த வெப்சைட்ல வந்துட்டு அட்டண்டன்ஸ்னா பேப்பர்ல சைன் வாங்க மாட்டாங்க இப்பெல்லாம். இப்போ வந்துட்டு அந்த வெப்சைட்லேயே டைரக்டா வந்துட்டு உள்ளுக்கு அட்டண்டன்ஸ் போட்டுறாங்க. ஸோ அதனால நம்ம வந்துட்டு அந்த சிங்க் பாஸ் மட்டும் லாகின் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா நீங்க வந்த டயத்தை வந்து நோட் பண்ணி அது அட்டண்டன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஏறிடும் கவர்மெண்ட். ஓகேங்களா, உள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா திரும்பவும் மறுபடியும் அந்த விட்ட கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடும். உங்க கையில வந்துட்டு ஒரு புக்கு கொடுத்துருவாங்க. அந்த கிளாஸ் பத்தின அந்த ஒரு புக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த புக்கில் இருக்க டீட்டெயில் தான் உங்களுக்கு ப்ரொஜெக்டர்ல ஓடிட்டு இருக்கும். ஸோ அதனால அவர் ஒரு ஸ்லைடா மூவ் பண்ணி
அதை பற்றினா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour 12 மணிக்கு ஒரு லஞ்ச் விட்ருவாரு. 12 மணிக்கு லஞ்சுக்கு போயிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour கழிச்சு திரும்ப உள்ளே வந்தீங்கன்னா திரும்ப அட்டண்டன்ஸ் போட்டுட்டு மீதி விட்ட கிளாஸை வந்துட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுப்பார். ஸோ கண்டினியூ பண்ணிவிட்டு திரும்ப ஒரு பிரேக்கை விட்டு ஒரு 3 மணிக்கு உள்ளே வந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வைப்பார். எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 அந்த டிக் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் ஒரு 5 கொஸ்டின் வந்துட்டு ஷார்ட் ஆன்சர், ஒரு 3-4 லைனில் எழுதுகிற மாதிரி ஒரு ஷார்ட் ஆன்சர், இது இவ்வளவு வரும். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு கொஸ்டின் வரும். மற்றபடி இன்டர்வியூ அதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த ஒரு பேப்பர், அதாவது ஒரு ஆன்சர் சீட் உங்களுக்கு கையில் கொடுத்துட்றாரு. அவர் ஸ்லைடில் அந்த ப்ரொஜெக்டரில் வந்து ஸ்லைடில் வந்து கொஸ்டின்ஸ் அங்கே இருக்கும். அவர் அந்த கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு நம்மகிட்ட கேட்பாரு. நம்ம வந்துட்டு அதை வந்து நம்ம பேப்பரில் வந்து டிக் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ அவரே வந்துட்டு கொஸ்டினை வாசிப்பார். அதுக்கப்புறம் ஆன்சரை நம்ம ஒரு 10 பேர் கிளாஸுக்கு போயிருக்கோம் அப்படின்னா நம்ம முன்னாடி இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு அவரே கேட்குறாரு. 4 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இல்லை, அந்த 4 ஆன்சர் இருக்கும் இல்லையா, ABCD. இப்போ இதில் ஏ வருமா பி வருமாங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ ஓகே, அதில் வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்றீங்க அப்படின்னு பார்ப்பாரு. பார்த்துட்டு அவரே ஒரு ஆன்சரை சொல்லிடுவார், கரெக்டான ஆன்சர்ஸ். அதனால இதில் வந்து பயப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ ஓகேங்களா, அவரே வந்துட்டு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுவார். சில இடத்துல சில கோர்ஸுக்கு போகிற இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப இதாக இருப்பாங்க. அதாவது நம்மளா ஓனா எழுதுற மாதிரி பார்ப்பாங்க, எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அவங்களும் கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதுனதுக்கு அப்புறம் தம்பி இந்த மாதிரி நீ இவ்வளோ மார்க் தான் எடுத்திருக்க, திரும்ப ஏதாவது டிக் பண்ணி மாற்றி கொடு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணி, அதனால இதில் வந்து ஃபெயில் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்க வந்துட்டு கண்டிப்பாக நம்மளை வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம எழுதி கொடுத்துட்டோம்னா அந்த பேப்பரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ப்ராக்டிக்கல்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவ்வளோ நேரம் கிளாஸ் கற்றுக்கிட்டு இருந்தோம் இல்லையா, ஆமாம், அந்த கிளாஸ் கற்றுக்கிற போது ஒரு நோட்டு பேனா ஒன்று எடுத்துக்கோங்க. அது ரொம்ப அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் சொல்கிற பாயிண்ட் வந்து சில இடத்துக்கு நமக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கே தெரியாது, இந்த ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இப்படி தான் சாமான்கள் வைக்கணுமா, இப்படி தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி சில பாயிண்ட்லாம் சொல்லி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கும் நல்ல விஷயங்கள் தானே. ஸோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு அவ்வளோதான். ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ப்ராக்டிக்கல் சொன்னோம்ல, போயிட்டு கையை எப்படி கழுவுறது, அந்த மாதிரி க்ளவுஸ் எப்படி மாட்டுறது, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் ஒரு இது மாதிரி நம்ம வந்து செஞ்சு காட்டணும். அவருக்கு முன்னாடி சோப் போடுறது எப்படிங்கிற மாதிரி செஞ்சு காட்டிட்டு, அப்புறம் அந்த பொருட்களை எப்படி ஃப்ரிட்ஜில் அந்த இதில் ரெஃப்ரிஜிரேட்டர் அதில் எப்படி அடுக்கிறது அப்படின்னு சொல்லி அது ஒரு செஞ்சு காட்டணும். ஸோ இதெல்லாம் செஞ்சிட்டோம்னா அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் செஞ்சுட்டு அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியே போய் சொல்லிடுவாரு, நம்ம வெளியே வந்துடலாம். வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கோர்ஸ் அட்டன் பண்ண சர்டிஃபிகேட் வந்துட்டு ஒரு வாரத்துக்குள்ள உங்கள் கம்பெனிக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு 5 வருஷம் வேலிட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப நம்ம 5 வருஷம் கழிச்சு திரும்ப அந்த கோர்ஸ் போய் ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நாலு அப்படின்னா தெரில, இது வேலைக்கு இதுவோ போகலாமான்னு தெரில. ஸோ கண்டிப்பாக வேலைக்கு போகிறதுக்காக தான் இருக்கும். நம்ம ஒரு கம்பெனிக்கு வர்றோம் அப்படின்னா நம்ம ஏன் அடுத்த வேலைக்கு போக போகிறோம், அதனால நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறோம். நாளை பின்னா ஏதோ ஒரு ஃபுட் கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு திருப்பி கோர்ஸ் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, பார்த்தீங்களா? ஸோ ஓகே, இவ்வளோதான் வந்துட்டு இந்த ஃபுட் சேஃப்டி கிளாஸு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் சிங்கப்பூர் பற்றின வீடியோக்களுக்கு வெங்கி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். வரட்டா?